நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் ஹிந்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தேசிய கட்சிக்காரங்க கேட்குறாங்க. பானிபூரி விற்கிறதுக்காக வடநாட்டிலேருந்து வந்திருக்கிற அந்த தொழிலாளர் தோழர்கிட்ட நாங்கள் ஹிந்தியில் தான் பேசுகிறோம். கட்டட வேலை செய்கிறதுக்காக வடநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்ட்டையும் ஹிந்தியில் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்க்குற அந்த ஊழியர்கள்ட்ட ஏக் தோசா தோ வடா அப்படின்ட்டு ஹிந்தியில் தமிழர்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு தானே இருக்கோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை தமிழகத்தில் இருக்கிறவங்க ஏன் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹிந்தியை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு திருப்பி கேட்டோம்னா, அது நம்மளுடைய தேசிய பாஷை இல்லையா, ஹிந்தி தானே நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழினா இந்தியாவில் பேசுகிற தமிழ் என்ன மொழி அப்படின்ட்டு திருப்பி அவங்கள்ட்ட கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா ஹிந்தி என்பது இந்தியாவின் தேசிய மொழி கிடையாது. இது நம்ம தமிழர்கள் பல பேருக்கே தெரியாது. இந்திய அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இருக்கின்ற மொழிகள் எல்லாம் இந்தியாவின் தேசிய மொழிகள் தான். இந்த அட்டவணையில் சேரணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் பல மொழிகளும் இருக்குது, அதுவும் தேசிய மொழிகள் தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ரூபா நோட்டில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற மொழிகள் எல்லாம் இந்தியாவின் தேசிய மொழிகள். அப்படின்னா ஹிந்தி என்ன மொழி? ஹிந்தி என்பது இந்திய அரசின், அதாவது மத்திய அரசினுடைய ஆட்சி மொழி. இந்தியுடன் சேர்ந்து ஆங்கிலமும் மத்திய அரசின் இணை ஆட்சி மொழியாக இருக்கிறது. நாம் கேட்குறது என்னென்னா, எப்படி இந்தி இந்தியாவின் மத்திய அரசின் ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அதுபோல் அந்த 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கின்ற தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் இந்திய மத்திய அரசின் ஆட்சி மொழி ஆக்குங்க அப்படிங்கிற கோரிக்கை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்தி தான் நம்முடைய தேசிய மொழி என்று யாராவது சொன்னால் தைரியமாக அவர்களிடம் அப்படி என்றால் தமிழ் என்ன மொழி என்று கேளுங்கள். இந்தி தேசிய மொழியா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். டெல்லிக்கோ மும்பைக்கோ வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நாம் ஹிந்தி படிச்சிருந்தா தானே அங்கே போய் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையுமே வருது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது தவறே இல்லை. எந்த மொழியும் அதன் தேவைக்கேற்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மொழியை கற்றிருந்தால்தான் வேலை கிடைக்கும், அந்த மொழியை படித்திருந்தால்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயமான சூழல் இருக்குல்ல, அதைத்தான் தமிழகம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டை நோக்கி எவ்வளவோ பேர் வேலைக்கு வராங்க, பல மாநிலங்களைச் சேர்ந்தவங்க வராங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா போன்ற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து பல பேர் இங்கு வருகிறார்கள். அப்படி என்றால் ஹிந்தி படித்தால் வேலை என்று சொன்னால், பிறப்பிலிருந்தே ஹிந்தி தெரிந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்திலேயே படித்த அவர்கள் ஏன் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள்? எனவே ஹிந்தி படித்தால்தான் வேலை என்பதோ, ஹிந்தி பேசக்கூடிய இடங்களுக்கு போகும்பொழுது ஹிந்தி படித்து தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயமோ இல்லை. எப்படி அங்கிருந்து இங்கு வேலைக்கு வருபவர்கள் அந்த வேலையின் தன்மையை தெரிந்து கொண்டு அத்துடன் தங்கள் தாய்மொழியை மட்டுமே அறிந்தவர்களாக இங்கு வரும்பொழுது காலப்போக்கில் தமிழ் மொழியையோ அல்லது எந்த மாநிலத்திற்கு வேலைக்கு செல்கிறார்களோ அந்த மொழியை தெரிந்து கொண்டு அங்கு உள்ளவர்களுடன் பழகுவது போல நாமும் எளிதாக பிற மாநிலங்களுக்கு போகும் பொழுது அந்த மாநில மொழியை ஒரு சில நாட்களில் பழகிக்கொண்டு பேச முடியும். மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவிற்கு சென்றால் அங்கு வங்காளம்தான் அந்த மண்ணின் தாய்மொழி. ஹிந்தி தெரிந்திருந்தால் கூட வங்காளத்தில் பேசுபவர்களைத்தான் அவர்கள் ஆதரிப்பார்கள். இந்தியாவின் தொழில் தலைநகரம், வணிகத் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவின் தலைநகரம் மும்பையில் இந்தி மொழி என்பது அந்த மண்ணின் மொழியான மராட்டியத்தை அழித்து வருகிறது என்று சொல்லி மராட்டிய மொழிக்கு ஆதரவான குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் 75 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்து இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த மொழி காக்கும் போராட்டம் என்பது தாய்மொழியான தமிழ் மொழியை நிலைநிறுத்தி இந்தியின் ஆதிக்கத்திலிருந்து பாதுகாத்தது. அதற்கு சட்ட வடிவமாக இருமொழி கொள்கை என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவேற்றினார். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சரி ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அது ஆதிக்கம், ஆனால் ஆங்கிலத்தை படிக்கிறீர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்காரனான வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ஆங்கிலத்தை படிக்கிறீர்களே என்ற கேள்வி இங்கு வைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் வெள்ளைக்காரன் திரும்பி இங்கு வந்துவிடப் போவதில்லை. தமிழகம் என்பது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில்
இன்னொரு மொழியின் ஆதிக்கத்தை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது அதுதான் ஒவ்வொரு மொழியையும் பாதிக்கச் செய்கிறது. இந்தி திணிப்பதால் தமிழ் அழிந்து விடுமா? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கிய வளம் கொண்ட மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் கொண்ட மொழி, ஒரு ஆட்சியின் கீழ் ஒரு மொழி திணிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதன் தாக்கம் மற்ற மொழிகள் மீது இருக்கவே செய்யும். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பகுதிகளிலேயே அங்கு பேசப்பட்டு வந்த போஜ்புரி, மைதிலி போன்ற பல மொழிகள் இந்தியின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி திட்டமிட்டு ஒரு மொழியை திணிக்கும் பொழுது பிற மொழிகள் பாதிக்கும் என்பதுதான் உண்மை. சரி, ஆதிக்க நோக்கத்தில் திணிக்கப்படும் இந்தியை தவிர்த்துவிட்டு ஆங்கிலத்தை இங்கே முன்வைத்த காரணத்தினால் வேலைவாய்ப்புகளில் நமக்கு கிடைத்த பெரும் வாய்ப்புகளை யாரும் மறந்துவிட முடியாது. இந்தி பேசக்கூடிய நகரங்களில் கூட தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள். பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், பல பண்பாட்டை கொண்ட மக்கள், இவர்கள் அனைவருக்கும் இடம் தருகிறது என்பதுதான் இந்தியாவின் சிறப்பு. இந்த நிலையை மாற்றி ஆதிக்கம் மிகுந்த ஒரு மொழியை மட்டும் அனைத்து மாநிலத்தின் மீதும் திணிப்பது என்பது மிக மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கிவிடும். சோவியத் யூனியன் என்பது அமெரிக்க வல்லரசுக்கு எதிராக மிக வலிமையான ஒரு வல்லரசாக இருந்த மிகப்பெரிய நாடு. அது பல தேசிய இனங்களை ஒன்றாக இணைத்த ஒரு மிகப்பெரிய நாடு. காலப்போக்கில் அங்கு பல பிரச்சனைகள் தோன்றின என்றாலும் அதில் தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற வகையில் ரஷ்ய மொழியை பிற மக்கள் மீது திணித்த பொழுது அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். இன்றைக்கு சோவியத் யூனியன் என்பது சிதறி ரஷ்யா தனிநாடாக உக்ரைன், ஜார்ஜியா, லித்வேனியா, லாட்வியா, அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான் என்று பல நாடுகளாக அங்கு உருவாகிவிட்டது. இதிலே லாட்வியா என்ற நாட்டிலே ரஷ்ய மொழியை 2வது இடத்தில் கூட வைக்கக்கூடாது என்று மக்கள் கொதிப்பாக போராட்டம் நடத்தியதெல்லாம் அண்மை காலத்தில் செய்திகளாகவே வந்திருக்கின்றன. ஒரு மொழியின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டையே பிளவுபடுத்துகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்தியா என்கின்ற நாட்டை இந்தி நாடு என்று ஆக்கும் பொழுது அதே போன்ற ஒரு நிலை இங்கு உருவாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை உணராமல் இந்தியை திணித்தே ஆக வேண்டும், இந்தியை கட்டாயமாக்கியே தீர வேண்டும், பள்ளிகள் மூலமாக அதை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதாகவே அமையும். இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, கர்நாடகாவில் இந்திக்கு எதிரான குரல்கள் ஒலிக்கின்றன, மராட்டியத்தில் ஒலிக்கின்றன, மேற்கு வங்கத்தில் ஒலிக்கின்றன, இன்னும் பல மாநிலங்களில் இந்திக்கு எதிரான குரல்கள் ஒலிக்கின்றன. இந்தி என்கின்ற ஒரு தனிப்பட்ட மொழியை யாரும் எதிர்க்கவில்லை. அது ஆதிக்க மொழியாக நம் மீது படையெடுக்கும் பொழுதுதான் துணிச்சலாக நின்று எதிர்கொள்கிறோம். இந்தியாவில் அதிகம் பேசக்கூடிய மொழியான இந்தியை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி இந்தியாவில் உயர்ந்த பதவிகளுக்கு வர முடியும் என்கின்ற தயக்கம் கலந்த எண்ணம் தமிழர்கள் பல பேருக்கு இருக்கிறது. மயில்சாமி அண்ணாதுரை என்கின்ற விஞ்ஞானியை நாம் அனைவரும் அறிவோம். அவர் தமிழ் வழி கல்வியில் படித்தவர், இந்தி படிக்காதவர். ஆனால் அவர்தான் இந்தியாவின் சார்பில் நிலவுக்கு செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டத்தின் இயக்குநராக இருந்து சாதனை புரிந்தவர். இந்தியாவின் உயர்ந்த நீதி அமைப்பு என்பது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து தற்போது கேரள மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்களும் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்தான். மாணவர்கள், இளைஞர்களின் மானசீக குருவாக விளங்குபவரும், கனவு காணுங்கள் என்று அவர்களுக்குள் லட்சியத்தை விதைத்தவருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்தான். அவர் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று பெயர் எடுத்தவர் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவியிலும் அப்பழுக்கற்றவராக தன்னுடைய பணியை செய்தவர். குடியரசுத் தலைவர் என்கின்ற உயர்ந்த பதவியை விட வேறு எந்த பதவியை இந்தியாவில் பெற்றுவிட முடியும்? ஹிந்தி படிக்காத, தமிழ் வழி கல்வியில் பயின்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான் இந்தியாவின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவிக்கு பெருமை சேர்த்தவர். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த உதாரணங்கள் நம் முன் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தாய்மொழியை தயக்கமின்றி உயர்த்தி பிடிக்கலாம். இந்தி உட்பட எந்த மொழியையும் நீங்கள் விரும்பி படிக்கலாம், கட்டாயமாக்கக்கூடாது என்பதுதான் தமிழகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தி படிக்காதே என்று சொன்ன கட்சித் தலைவர்களெல்லாம் தங்கள் பிள்ளைகளை இந்தி படிக்க வைத்து உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பல காலமாக இங்கு நிலவி வருகிறது. இந்த அரசியல் குற்றச்சாட்டை முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது. இன்று தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் தான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் தமிழ் பின்தள்ளப்பட்டு ஆங்கிலமும் ஹிந்தியும் கற்றுத்தரப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தாய்மொழியான தமிழை விட ஆங்கிலத்தின் மீதான மோகமும் ஹிந்தி போன்ற பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதில் அரசியல் தலைவர்களின் பிள்ளைகளில் தொடங்கி ஆட்டோ ஓட்டுநர் பிள்ளைகள் வரை
அவரவருக்கேற்ற பொருளாதார நிலைக்கேற்ப தனியார் பள்ளியில் ஆங்கில வழி கல்வியில் சேர்ப்பது என்பதே இன்றைய சூழலாக இருக்கிறது. அரசு பள்ளிகளின் தரத்தை ஆட்சியாளர்கள் உயர்த்தும் பொழுதுதான் இந்த நிலை மாறும். அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறு மட்டுமே ஒரு உயர்ந்த கொள்கையை முடக்கிவிடாது. காலத்திற்கேற்ப தமிழ்மொழி தன்னை நிலைநிறுத்தியே வந்திருக்கிறது. கல்வெட்டு காலத்தில் தொடங்கி கணினி யுகம் வரை அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம் கையில் உள்ள அந்த அலைபேசியில் தட்டச்சு செய்வது வரை தமிழ்மொழி பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. மேலும் மேலும் இந்த தமிழை முன்னெடுத்து செல்வதற்கு பிறமொழி ஆதிக்கத்தை தவிர்ப்போம், ஆங்கில மோகத்தை குறைப்போம், அரசியல் காரணங்களை தாண்டி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைவோம். எந்த வகையிலும் தமிழ் இந்திக்கோ வேறு எந்த மொழிக்கோ குறைந்ததில்லை என்கின்ற பெருமிதத்துடன் நம் பயணத்தை தொடர்வோம்.